ஆக்சுவலாக இவங்க என்னோட தாய் மாமன். ஓ, எனக்கு மாமா தான் முக்கியம். அங்கே வந்து ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமாக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி நீங்கள் இந்த காலத்தில் போய் இப்படி பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே அழுகவுமா. அதுவும் 8ஆம் மாதத்தில் வந்து சொல்லி என்ன பிரயோஜனம். அம்மா வந்து முடியவே முடியாது, அக்கா பொண்ணை தான் கட்டணும்னு அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. இந்த போராட்டம் 5 வருஷம். இந்த போராட்டமே 5 வருஷம் நடக்குதா? லவ் மேரேஜ் விட ஜாஸ்தியாக இருக்கு. மார்வாடி பொண்ணு என்ன விரும்புறேன்னா நம்ம ஏதோ ஒரு படம் பார்த்துருக்கோமே, அஜித்தை விரும்புவாங்களே, அது என்ன படம் அது? காதல் கோட்டை படத்துல அந்த மாதிரி. நானும் சரி நல்லா சமைப்பாங்க போலன்னு ஒரு நாள் சொன்னாங்க நான் சமைக்கிறேன்னு. சரி ஓகே அப்படின்னா என்ன செஞ்சாங்க, பருப்பு காய் எல்லாத்தையும் மசாலாத்தூள் எல்லாம் ஒண்ணா போட்டு குக்கர்ல அப்பதான் தெரிஞ்சிச்சு இதுதான் உங்க சமையலா. Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful. வணக்கம். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கல்யாண மாலையின் பியாண்ட் வெட்டிங் சீரீஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாம் சந்திக்க போகிற ஒரு கப்பல் ரொம்ப வித்தியாசமானவங்க. இன்றைய காலச்சூழலில் நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலாக மாற்றிருக்காரு. அதாவது கம்ப்யூட்டர் பிடிச்ச கையால் பயிர்களை பிடிக்க தொடங்கி இருக்கிறார் இல்லை, ஒரு நல்ல நெடுதூரம் பயணமே அதில் வந்துட்டார். செந்தில், உமையரசி இவங்களை கல்யாண மாலை ஷோவில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா விவசாயத்துக்கு கல்யாண மாலையில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயத்துக்காகவே தஞ்சாவூரில் நாம் ஒரு ஷோ பண்ணினோம். அந்த ஷோவை எடுத்து செஞ்சதும் செந்தில் தான் செஞ்சார். நிறைய விஷயங்களை அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவரை நாம் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. வணக்கம் செந்தில். வணக்கம் உமையரசி. உங்கள் 2 பேரையும், செந்தில்னா உமையரசி, உமையரசினா செந்தில். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க மண்ணுக்கேற்ற பயிர் அப்படின்னுவாங்க. நீங்கள் வந்து ஒரு மனசுக்கேற்ற உயிராக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை எங்கே தொடங்கிட்டு உமையரசி? எங்கே முதல்ல செந்திலை மீட் பண்ணீங்க? எப்படி நடந்தது உங்கள் திருமணம்? ஆக்சுவலாக இவங்க என்னோட தாய் மாமன். ஓ, பிறந்ததுக்கே தொடங்கிடுது. சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியே காலேஜ் இது பண்ற வரைக்கும் தெரியும், இருந்தாலும் அவ்வளோ இது கிடையாது. காலேஜ் நான் முடிக்க எம்எஸ்சி ஃபைனல் இயர்லேயே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மேரேஜ் முடிஞ்சும் காலேஜ் போனேன். அப்புறம் போயிட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் சென்னைக்கு வந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் தான் நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்தது. அப்படியா? சரி, இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது செந்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா ஐடியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்புறம் அவர் வந்து விவசாயத்துக்குன்னு மாறும் பொழுது அவர்கிட்ட நிறைய பேசலாம் நம்ம. ஆனால் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன யோசிச்சீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே ஃபார்மிங் ஃபேமிலி. எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வந்து ஃபார்மிங் தான். எங்கள் ஃபேமிலியே வந்து ஃபார்மிங். அதனால அவங்கள வர்றதுங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் செந்தில். அதாவது அவங்க வந்து சின்ன வயசுலேயே முடிவாயிடுது, இருந்தாலும் வந்து அந்த திருமணம் அப்படிங்கிறதே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததா, இல்லை நம்ம பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி இருந்ததா? கண்டிப்பாக. அதை எப்படி சொல்லணும்னா, திருமணம் அப்படிங்கிறது சின்ன வயசில் முடிவு பண்ணாலும் நான் வந்து கொஞ்சம் இப்போ கல்கட்டா, டெல்லி அது மாதிரிலாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டாச்சு, வேற்று மாநிலங்களுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் வந்த பிறகு நான் வந்து கேட்டேன், என்னப்பா முடிவு பண்ணது சின்ன வயசில் முடிவு பண்ணாங்க, இப்போ உண்மையிலே அப்படி ஒரு விருப்பம் இருக்கா, நம்ம அதை செஞ்சுக்கலாமா, அதை வீட்டில எல்லாம் பேசுகிறது சரிதான், நம்ம அந்த மாதிரி முடிவு பண்ணால் சரியாக இருக்குமா அப்படின்னப்பா, இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், அதெல்லாம் எந்த வித மாற்றமும் வேண்டாம், நம்ம கல்யாண வாழ்க்கையை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு உமையரசி சொன்னாங்க. ஓ, அதை கேட்டுதான் ஒப்புதல் கேட்டுதான் பண்ணீங்க நீங்க? அதை கேட்டுதான் நம்ம. ஏன்னா ஆக்சுவலா வந்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, நீனே வந்துட்டு இதுமாரி ரொம்ப க்ளோஸ் பிளட்ல வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்ல பண்ணா இதுமாரி குழந்தை இருக்காது அந்த மாதிரி சம்திங் சொன்னாங்க. நாங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாமா தான் முக்கியம். இன்னும் அதில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சென்னையில் ஒரு பிரபல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 8வது மாதத்தில் கூப்பிட்டுட்டு வரோம். அப்போ எங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணி ரெட்டை பசங்க அப்படின்னு. அங்கே வந்து ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமாக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி நீங்கள் இந்த காலத்தில் போய் இப்படி பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே அழுகவுமா. அப்புறம் தான் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், சத்து குறைபாடு தான் காரணமே வெளியே, அது வந்து பிளட் ரிலேஷனுங்கிறது இல்லை. அப்படி தொடங்கினதான் நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்திலேருந்து தாய்மாமனுக்கு தான் முதல் இது கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஜெனரேஷனே இருந்திருக்காது. அப்போ அவ்வளோ தொடர்ந்து வந்த ஒரு விஷயம் வந்து இப்போ திடீர்னு வந்து நம்ம மெடிக்கல் ஒரு காரணத்துக்காக நம்ம மாற்றி சொல்கிறதுங்கிறது வந்து முறையாகாது. அதுவும் நீங்கள் இவ்வளோ கண்டிப்பாக சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்குது அப்படின்னு. அதுவும் 8ஆம் மாதத்தில் வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனால் நீங்கள் கல்யாணத்தை என்ன பண்ணீங்கிறத ஆரம்பிச்சு இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு போயிட்டீங்க. அந்த கதையை சொல்லி முடிச்சிருங்க. கல்யாணத்தை ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, என்னோட அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை.
ஓ. அப்பா வந்து எப்படின்னா நிறைய வந்து வெளிப்பழக்கம் அதிகம் அப்பாவுக்கு. தாய் மாமன் உறவு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து சொந்தத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது, வெளியில தான் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அம்மா வந்து முடியவே முடியாது, அக்கா பொண்ணை தான் கட்டணும்னு அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. இந்த போராட்டம் 5 வருஷம். ஓ, இந்த போராட்டமே 5 வருஷம் நடக்குதா? லவ் மேரேஜ் விட ஜாஸ்தியா இருக்கு. நான் என்னை கூப்பிடுவாங்கங்கிறது அப்பா ரகசியமா என்ன பண்ணுவாங்க, அம்மாவுக்கு தெரியாம வா கோயிலுக்கு போகணும், தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கொண்டாந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க மேல சத்தியம் பண்ணு. பொண்ணு வீட்டுக்காரவங்க அங்க வந்து சொல்லியிருப்பாங்க. யாருக்குமே தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதான் பையன் இதானா அம்மா சவனின்னு இருப்பாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியாக சொல்லுவாங்க எனக்கு அந்த குடும்பமே பிடிக்கலன்னு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கேன். அது மாதிரி ஒன்றும் சில இடத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டே போயிருக்காங்க அம்மாவை. போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்ட்டு அம்மா வந்துடுவாங்க. என்ன யாரை காமிச்சாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம தான் முன்னாடியே முடிவு பண்ணியாச்சே, நீங்கள் என்ன அப்புறம் திருப்பி போய் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதத்துக்கு அப்புறம் ஃபைனல் ஆனிச்சு. ஓ, உங்கள் மனசுக்குள்ளே யார் இருந்தாங்க? கண்டிப்பாக உங்க அவங்க தான் இருந்தாங்க. ஸோ வேண்டிகிட்டே போயிட்டு இருந்தீங்க, எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சி ஆகிடக்கூடாது அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக என்னாச்சுன்னா கல்கட்டாவில் வந்து ஒரு மார்வாடி பொண்ணு என்ன விரும்புகிறேன்னாங்க. ஓ, அப்போ அம்மா வந்து நம்ம ஏதோ ஒரு படம் பார்த்துருக்கோமே, அஜித்தை விரும்புவாங்களே, அது என்ன படம் அது? காதல் கோட்டை படத்தில் அந்த மாதிரி. அங்க வந்து என்னன்னா நான் அவங்கள்ட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இல்லப்பா எங்களுக்கு வந்து கிராமம். ஹிந்தியில சொன்னீங்களா, தமிழ்ல சொன்னீங்களா? பெங்காலிலே சொன்னீங்களா? சரி. அதனால கிராமத்துல எனக்கு அக்கா பொண்ணு தான் நிச்சயம் பண்ணியிருக்காங்க, அவங்கள தான் நான் திருமணம் பண்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறேன். அது மற்றபடி வந்து திருமணத்துக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாதுன்னா அந்த பிள்ளை நம்பவே இல்லை. அம்மா ஒரு வாட்டி கல்கட்டா சின்னம்மா அம்மாவை அங்கே அழைச்சிட்டு போய் இந்த பொண்ணு என்னை கட்டிக்கணுங்குது என்னன்னா, சின்னம்மா சொன்னாங்க இதெல்லாம் சரிபடுற. ஏன்னா இவங்களுக்கு தமிழ்ல பேசுவாங்க, அவங்க வந்து பெங்காலில ஹிந்தியில பேசுவாங்க. அது ரெண்டு இடையில நான் தான் டிரான்ஸ்லேட். அவங்க சொன்னது உண்மையா சொன்னீங்களா மாத்தி சொன்னீங்களா? உண்மையா அந்த மாதிரி நடந்தப்போ அப்போ அம்மா வந்து எதுவுமே மறைக்காம சொல்லிட்டாங்க, இல்லைப்பா அவன் வந்து உமேரசிக்கு தான் நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு போராடி தான் உங்கள் திருமணம் நடந்திருக்கு. என்ன காதல் ஒன்று ஒரு பக்கம் அப்பாவினுடைய கம்பல்ஷன், இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் உமையரசி, எங்கே பிறந்து வளர்ந்தீங்க? எல்லாமே ரிஷியூர் தான். எங்க அம்மாவும் மேரேஜ் பண்ணிருக்கிறது தாய் மாமா. ஓ, ஓகே. இவங்களோட அம்மாவோட தம்பியை தான் எங்க அம்மா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட், எனக்கு அடுத்தது இன்னொரு தம்பி இருக்காரு, அடுத்தது ஒரு தம்பி. சரி. நாங்க 3 பேரு. எனக்கு மேரேஜ் ஆயிட்டு இன்னும் 2 தம்பிக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்க படிச்சதெல்லாம் அங்க எங்க படிச்சீங்க? யூஜி வந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜ் ட்ரிச்சில படிச்சேன். பிஜி வந்து ஸ்ரீ பூண்டி புஷ்பம் காலேஜ் தஞ்சாவூர். ஓகே. அப்புறம் இங்க மாண்டசரி வந்துட்டு இங்க சென்னையில முடிச்சேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இங்க உங்களுடைய சின்ன வயசு சொல்லுங்க, எங்க படிச்சீங்க, என்ன பண்ணீங்க? நான் ஸ்கூலிங் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். சரி, எங்க எந்த ஊர்ல? அங்க நம்ம கிராமத்துல ரிஷியூர் அப்படின்னு சொல்லிட்டு நீடாமங்கலம் வந்து 11th 12th நீடாமங்கலம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதை பண்ணது. சோ ரெண்டு பேரும் ஒரே கிராமம் தான். ஆமாங்க, பக்கத்து தெரு தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதன் பிறகு வந்து காலேஜ் வந்து தஞ்சாவூர்ல பண்ணேன். அப்படியே நான் வந்து என்ன படிச்சீங்க தஞ்சாவூர்ல? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஓகே. அது முடிச்சிட்டு வேலைக்கு வந்துட்டேன் நான். எங்க எந்த இதுல ஒர்க் பண்ணீங்க நீங்க? ஆக்சல் ஃப்ரண்ட் லைன் சொல்லி நம்ம சென்னை பேஸ் கம்பெனி தான். HCL இருந்து பிரிஞ்சு வந்தவங்க என்ஆர் பண்ணிக்கிறவங்க தொடங்கினது. ஓகே. ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு. ஒரு 7 இயர் அதில் ஒர்க் பண்ணேன். அது என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே கல்கட்டா. ஓகே. இப்போ அங்கே வந்துட்டு ஒரு 7 இயர் ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து, அதாவது நான் ஃபீல்டு இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணி ரீஜனல் மேனேஜர் ஆனாங்க. அதன் பிறகு கண்ட்ரி ஹெட்டாக வந்து HCLக்கு போனேன், GMஆ போனேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் கெனானுக்கு வந்து சர்வீஸ் ஹெட்டாக இருந்தேன் நான், ஆல் இண்டியாவுக்கு. ஓகே. ஸோ அதுலேருந்து ரிசைன்மெண்ட். ஸோ கார்பரேட் லைஃப் எவ்வளோ வருஷம் அப்போ உங்களுக்கு? ஒரு 12 இயர்ஸ். சரி. திடீர்னு எந்த நிமிஷம் வந்து இது விவசாயத்துக்கு மாறலான்னு தோணித்து உங்களுக்கு? அது ஒரு பெரிய போராட்டமான முடிவு அந்த இடம். எப்படி அப்படின்னா, என்னோட வயசுல ஸ்கூல் படிச்சவங்க, காலேஜ் படிச்ச பசங்க என்னோட சொந்த கிராமத்திலே வந்து ஒரு 5-6 பேர் இறக்குறாங்க. என்ன காரணம்? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. ஒருத்தர் கேன்சர்ன்றாங்க, ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருக்குறாங்க. சின்ன வயசு எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 25லேருந்து 30-35 வயசுக்குள்ள இவ்வளோ பேர் இறக்குறாங்க. அது ஒரு பெரிய எனக்கு மனசுல ஒரு போராட்டமா இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிங்கப்பூர்ல வந்து தஞ்சாவூர் பேஸ், அவரு ஒரு பெரிய கனவோடு வாழ்ந்தார். அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு 100 ஏக்கர் ஃபார்மில் இப்படியே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அவரோட மொத்த லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இந்த மொத்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணார். அடுத்த வருஷம் வந்துருவோம் மாப்பிள்ள அப்படின்னாரு. ஆனால் அவர் வரல, அவரோட பாடி தான் வருது.
அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அப்பாவோட இறப்புங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அப்போ தான் நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அப்போ இவங்க மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்க போகும்போது அப்புறம் சில டாக்டர்கிட்ட உட்காந்து பேச போகும்போது தான் அப்போ எங்கே ரூட் எங்கே பிரச்சனை எங்கே இருக்குது, அப்போ எதை சரி பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போகிறோம், கார்பரேட் லைஃப் போகிறோம். நம்ம சரி பண்ண வேண்டிய இடம் வந்து நம்முடைய விவசாய நிலம் தான். அங்கிருந்து வர்றதுனால தான் அந்த பிரச்சனைகள் தொடங்குது. அப்போ அதை தான் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மீண்டும் விவசாயத்துக்கு உள்ள வந்தாச்சு. ஸோ அப்போ விவசாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்தோன்னே நமக்கு பெருசாக என்ன சின்ன குழந்தையில விவசாயி பிள்ளையே இருந்திருக்கிறோம், பட் விவசாயம்னா பெருசாக நமக்கு தெரியாது. அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, நீடாமங்கலம் கேவிகே இதெல்லாம் ஒரு கோர்ஸ் பண்ணேன். நிறைய வந்து இப்போ இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னா என்ன, ஃபிஷிங்னா என்ன, இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, என்ன அட்வான்ஸ்டு இது இருக்குது, அத்தனை கோர்ஸும் பண்ணிவிட்டு ஒரு 4 வருஷம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் விவசாயத்தை கையில் எடுத்தோம். முதல்ல ஒரு 3 ஏக்கர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. இப்போ கிட்டத்தட்ட நம்முடைய அமைப்பில் வந்து 3500 ஏக்கர் பண்ணிகிட்டு இருக்கோம். வெரி குட். இல்லை இப்போ இது நீங்கள் ஒரு லைனில் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை விட்டுட்டு இதில் வரும்பொழுது தினசரி வாழ்க்கைக்கான ஸ்ட்ரகிளே பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்கம்மா? எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு வந்துட்டு, தாத்தானா இவங்களோட அப்பா வந்து தாத்தான்னு சொல்ல, எங்கள் அம்மாவோட அப்பாங்கிற வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா எவ்வளோ பெரிய வேலையில இருந்த உன்னை வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணி விட்டு சல்யூட் அடிச்சு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு, நீ இதை விட்டுட்டு ஏன் நீ விவசாயம் வர? நாங்கெல்லாம் என்ன சொன்னோம், தயவுசெய்து விவசாயத்துக்கு வராதிங்க, படிச்சுட்டு வெளியில போங்கன்னு சொன்னோம், நீ ஏன் மறுபடியும் இங்க வர அப்படிங்கிற மாதிரி. அப்பா இந்த இடத்துல அப்பா இருந்தப்போ வந்து நான் முழுசா வரல, சும்மா ட்ரையல் பாக்குறேன்னு தான் அப்பா இருந்தப்போ. அதுக்கே அப்பா வேண்டான்ட்டாங்க. அதுக்கப்புறமேலுக்கு தான் தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஃபுல்லுமே வரணும் அப்படின்னாங்க. நானும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது எப்படின்னு. அப்புறமேலுக்கு சரி ஓகே இவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன்னாங்க. எனக்கும் அது ரொம்ப நாள் ஆசை, இது மாதிரி ஒரு கெமிக்கல் ஃப்ரீ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. இல்லை அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? என்ன ஏன்னா அவர் உடனடியாக விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னா 4 வருஷம் கோர்ஸே படிச்சேன்னாரு. அப்போ வந்துட்டு நாங்கள் ப்ளே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே. தி ஹெல்தி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்தில். அதனால நான் வந்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாசி, இவங்க வந்து இங்கேயும் சென்னைக்கும் வருவாங்க, அங்கே வில்லேஜுக்கும் போயிடுவாங்க. அதை கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியாச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இந்த ரூட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 65 வயசு 35 வயசுல இருக்கிறவங்கள மாத்துறது கஷ்டம். ஆனால் வந்து குழந்தைங்களை நம்ம சரி பண்ணோம்னா அப்போ அந்த ஃபவுண்டேஷனில் அவங்களுக்கு சரியான ஒரு ஊட்டச்சத்து கொடுத்துட்டோம்னா பிரச்சனை பிற்காலத்தில் வராது. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஹெல்தி கிட் ஸ்கூலே ஆரம்பித்தோம். அதில் உமா வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அந்த அத்தனை பிள்ளைங்களும் சாப்பாடு பிள்ளைங்களுக்குமே வந்து நம்ம ஃபுட் மெய்டெல்லாம் இருப்பாங்க, ஆனா குக்கிங் மட்டும் நான் தான் பண்ணுவேன். மெத்ததெல்லாம் தான் அவங்க ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கொடுக்குற மாதிரி. அது மாதிரி அது இன்னும் நடத்திட்டு இருக்கீங்களா? அதை இப்போ கோவிட்க்கு அப்புறம் அது கண்டினியூ பண்ண முடியல. ஓகே சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து அந்த விவசாயம் 3 ஏக்கர்ல ஆரம்பிச்சே 3500 ஏக்கர் இப்போ கூட்டமைப்பா கொண்டு வந்திருக்கீங்க. இந்த டிராவல் எப்படி நடந்தது? என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? இயற்கை விவசாயம்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, விவசாயிக்கும் ஈஸி கிடையாது, வாங்குறவங்களுக்கும் அவ்வளோ கன்சிஸ்டண்டா அதை பார்த்து வாங்க முடியலங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி என்ன நம்ம நினைச்சு? இது ஆரம்பத்தில் நான் போகும்போது எப்படின்னா என்ன ஒரு நம்ம இப்போ புல்ல பிடிக்கிறோம் போனோம் கிராமத்தில் எப்படி அந்த மாதிரி தான் நம்ம போய் விவசாயம். நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன், நம்ம வந்து இது மாதிரி செய்வோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மாதிரி நம்மளை அச்சமாக தான் பார்த்தாங்க எல்லாரும். இது ஆர்கானிக்குங்கிறதுக்கு இல்லை, நான் விவசாயம் பண்ணுவோன்னு சொன்னாவே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்போ நாங்களே இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ எதுக்கு இங்கே வர்ற? நீ வர்றன்னா ஏதோ உனக்கு வேற யாராச்சும் பணம் கொடுக்குறாங்களா? அவங்களோட சிந்தனை ஏதோ ஒரு வகையில் உனக்கு பணம் வருதா, இல்லை எங்கள் பேரை சொல்லி நீ பணம் வாங்குவியா அப்படிலாம் வந்து ஒரு இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது என்னன்னா, உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி 2000 வாங்கினாங்க. அது இது வரைக்கும் எங்கே போனுச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு கதையாயிடுமோ அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கிராமம் வந்து விசிட் பண்ணேன். ஒரு கிராமமா போய் இது நீங்க ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 1.5 வருஷம் எல்லா கிராமங்களுக்கும் விசிட் பண்ணி இது என்ன, இந்த கான்செப்ட்னா என்ன, இது வந்து அமுல்ங்கிற ஒரு கம்பெனி இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகியிருக்காங்க. அது வந்து இது மாதிரி ஒரு உற்பத்தியாளர் நிறுவனமா ஆரம்பிச்சது, விவசாயிகளுடைய கூட்டு முயற்சி தான் அது. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நம்ம இப்போ அங்கே திருவாரூர் கலெக்டரா இருந்தாங்க சாருஸ்ரீன்னு சொல்லிட்டு, அவங்க தான் சொன்னாங்க ஒரு மீட்டிங்ல, நீங்க உங்களை மாதிரி வந்து இளைஞர்கள் இதுல உள்ள வரணும், நீங்க எல்லாம் உள்ளர வந்து இதுல உங்களுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி தெரியுது, அந்த மாதிரி விவசாயத்தில் வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வேற ஒரு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இருக்கிறதுல நீங்கள் அதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக போய் அந்த நிறுவனத்திலேருந்து அதை செய்யுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த ஒரு நிறுவனமும் ஏன் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னு நான் படித்தேன். அது எதனால் ஃபெயிலியர் ஆயிருக்கு? இப்போ இத்தனை வருஷம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் அவங்க வந்து 15 லட்ச ரூபா பெனால்ட்டி கட்டுற நிலைமையில இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து லிமிடெட் கம்பெனி ஆக்டில் வரும்.
அப்போ அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா பெனால்ட்டிக்கு போயிடும். அப்போ ஏன் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அறியாமை நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை முழுமையாக உட்காந்து ஒரு 4 வருஷம் அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அப்புறம் ஒருத்தராக நம்ம வந்து கிராமமாக போய் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து இல்லை அது மாதிரி இல்லை, இது வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சியாக பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இது மாதிரி செய்யறதுனால நம்ம உற்பத்தி செலவை முதல்ல குறைக்கிறது தான் மிக முக்கியம். நம்ம லாபம் சம்பாதிக்கணும்னா செலவை குறைக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு வந்து விலை நம்ம நிர்ணயிக்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்புறம் நம்ம அதை வேல்யூ ஆட் பண்ணி அதிக விலைக்கு விற்கணும். இந்த ஒரு இதை கொண்டு வரதுக்கு உடனே ஒரு நாளில் நடக்காது, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். அப்போ முதல் ஸ்டெப் நம்ம உற்பத்தி செலவை குறைக்கிற வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்து ஒரு 500 பேரை நம்ம ஒருங்கிணைச்சோம் ஃபர்ஸ்ட். அவங்கள ஒருங்கிணைச்சு அந்த இதுதான் சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு ஆரம்பிச்சது. அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முன்னோடி நிறுவனமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய நம்முடைய விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து அதனால லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து இந்த ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த கூட்டமைப்பில் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் தானா? இல்லை, முழுமையாக இன்னும் மாறலை. நாங்கள் பண்ணுற விவசாயமே லாபம் இல்லை, இதில் ஆர்கானிக்னு பண்ணால் எங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே இருக்காது, அதை எப்படி நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னப்ப நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் முழுமையாக மாறாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட 10 ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கர் பண்ணுங்க. 1 ஏக்கர் பண்ணி அதில் லாபம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 ஏக்கர் கிட்ட வந்து நம்ம வந்து ஆர்கானிக்காக மாற்றியாச்சு. அதுலேருந்து இப்போ வந்து இந்த வருஷம் வந்து 350 ஏக்கர் கிட்ட ஆர்கானிக்காக வந்துடுது. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம் வருஷம். எங்களோட உற்பத்தியை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 40 டன் வந்து கருப்பு கவுனியை உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த உற்பத்தியை. இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா, விலை வந்து நம்ம நேரடியாக வந்து இப்போ முன்னாடி மாதிரி நெல்லை விற்கிறதுல அரிசி ஆக்கி கொடுக்குறோம். அப்போ நமக்கு வந்து லாபம் இருக்கு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கட்டமைக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் 5 வருஷம் நமக்கு டைம் எடுத்தது. இதில் உங்களுடைய பங்கு என்ன உமையரசி? நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில்? இவங்களை வந்து எங்கே போகிறதுனால ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. நான் பசங்களோட சென்னையில் இருப்பேன். எந்த ஊருக்கு எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க, எல்லா மீட்டிங்க்கு சீஃப் கெஸ்டா அப்படிலாம் போயிட்டு வருவாங்க. உண்மையிலே வந்து அது 100க்கு 100 உண்மைதான். அதாவது ஸ்ட்ரகிள் நிறைய இருந்தது இந்த ஒரு பீரியட்ல. ஏன்னா அப்போ வந்து பிசினஸ் கிளாஸ்ல ஃப்ளைட்ல சுத்திக்கிட்டு இருந்தோம் கார்பரேட்ல இருக்கும்போது. இங்க வந்து நம்ம கிராமமா பஸ்ல பைக்ல எல்லாம் போகும்போது நமக்கு ரஜினி சார் வர மாதிரி டிராக்டர்ல பின்னாடி உட்கார்ந்து அது சினிமாக்கு நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையில வெயில் எப்படி எல்லாம் கேட்பாங்க, எப்பா எப்படி ஒன்ன மாரி ஒரு ஒய்ஃப் செந்திலுக்கு கிடைச்சா பரவாயில்லையே, என் ஒய்ஃப் எல்லாம் அப்படி போயிட்டேன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா, நீ மட்டும் ஃப்ரீயா விட்டுற. ஸோ குழந்தை வளர்ப்பு முழுசா உங்க கையில தான் இருக்கு இல்லையா? என்ன வருதுன்னா, குழந்தைகள்னு சொல்றதுனால உமா நான் கல்யாணம் பண்ண புதுசுல சமையல்னா என்னன்னு தெரியாது, கிச்சன் பக்கமே போனது இல்லை. யாரு? உமா. நீங்க போயிருக்கீங்க? இல்ல, அப்படிதான் இவங்க சொன்னாங்க, என்ன சமையலுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிற, நாங்களாம் கல்கட்டால இருந்தப்ப நானே தான் செஞ்சேன், அப்படி டக்குன்னு பண்ணிட்டேன். நானும் சரி நல்லா சமைப்பாங்க போலன்னு ஒரு நாள் சொன்னாங்க, நான் சமைக்கிறேன்னு. சரி ஓகே அப்படின்னா என்ன செஞ்சாங்க, பருப்பு காய் எல்லாத்தையும் மசாலாத்தூள் எல்லாம் ஒண்ணா போட்டு குக்கர்ல பத்தியா அவ்வளவுதான் சாப்பாடு, இதுக்கு போய் அவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு இதுதான் உங்க சமையல். சரி, உமாக்கு சமையல் தெரியாம தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட இருந்து நல்ல ட்ரைனிங் ஆயிட்டாங்க. அது வந்து என்னன்னா, பிரியாணி வந்து ஒரு முறை பண்ணும்போது என்னோட அண்ணன் வந்து அவர் பயங்கரமா ரொம்ப டேஸ்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி சாப்பிட்டு ஹோட்டலில் வாங்கினியா அப்படிங்கிறாரு. இல்லை உமா தான் பண்ணதுன்னு அவர் நம்பவே இல்லை. கடைசி வரைக்கும் சாப்பிட்டு அவ்வளவு நல்லா இருக்கு பிரியாணி, இது எப்படி இவ்வளோ டேஸ்டா பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருந்தப்ப ரொம்ப செல்லம், ஒரே பொண்ணுங்கிறாசி ரொம்ப செல்லம். அப்பா தண்ணி கேட்டா கூட அம்மா அப்பா தண்ணி கேட்குறாங்க அப்படிதான் சொல்றது. ஒரு இப்படி எந்த வேலையுமே பண்றது இல்லை. திடீர்னு காலேஜ் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள மேரேஜ் முடிச்சோடனே ட்வின்ஸ். எனக்கு என்ன சமையல் என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனா நல்ல வேளை அத்தை என் கூட இருந்தாங்க. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நாங்க ஊர்ல இருந்து மெய்டு கொண்டு வந்தோம். என்னோடது என்னன்னா, பசங்களை பார்த்துக்கணும், பசங்களோட விளையாடுறது, அவங்கள வச்சுக்கிறது தான். மித்தபடி எல்லா ஒர்க்கெல்லாம் அவங்களே முடிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, நான் அப்பதான் பிளே ஸ்கூல் சேர்த்தேன் 2.5ல. அப்புறம் சொன்னாங்க நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வாட்டியும் ஒரு சமையலை பார்த்துட்டு போய் காமிப்பேன், என் பருப்பு இவ்வளோ போடவா இவ்வளோ போடவா அப்படின்னு. அப்புறம் அத்தை எனக்கு அப்படியே சொல்லி அப்புறம் சமையல் கற்றுக்க. ரொம்ப நல்ல விஷயமா, அப்படிதானே கற்றுக்க முடியும். பாருங்க, ஒண்ணுமே தெரியாம வந்த உமா இவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க. எல்லாம் தெரியும்னு சொன்னவர் எப்படி சமைக்கிறீங்க? மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, விவசாயிகளுக்கு தனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல தெரியாது.
ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ்லேருந்து வெளியில் வர மாட்டாங்க. அவங்க எப்போதும் பண்ண அதே மாதிரியான களை பறித்து நாற்று நட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர அதுலேருந்து வெளியில் முடியாது. வர மாட்டாங்க. எப்படி முத கல்யாண மாலையில் பேசணும்னா நிறைய ஃபோன் கால் வெளிநாடுகள்ல இருந்து வந்துச்சுக்கோ. அந்த மாதிரி அன்னைக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து என்னோட இதுதான் அவங்களுடைய சோஷியல் மீடியா பூரா வச்சுருந்தாங்க. ஓ, Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful.